ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நான் ஒரு வாட்ச் ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த வாட்ச் வந்து நல்லா தான் இது என்ன செய்யும்னா, டைமும் அப்புறம் வந்து ஒரு வேர்ட்ஸ் ஒன்று சொல்லும். நல்லா தான் ஓடிக்கிருந்துச்சு. அப்புறம் பார்த்தா சவுண்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. சரி என்னடா சவுண்டு குறையுதே, ஒரு வேளை ஸ்பீக்கரில் எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர்லாம் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். ஸ்பீக்கர்லாம் நல்லாயிருக்கு. சரி அது என்ன தான் பிரச்சனை, வயரிங்கில் எதுவும் பிரச்சனை இருக்கான்னு சொல்லி வயரிங்லாம் பார்க்குறேன். வயரிங்லேயும் எதுவும் பிரச்சனை இல்லை. சரி என்ன தான் கம்ப்ளைண்ட்டு அப்படின்றத பார்க்குறக்காண்டி ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்து உள்ளே வந்து ஸ்பீக்கர் வயர்லாம் பார்க்குறேன், வயர் ஒன்றும் கட் ஆகலை. பேட்டரிக்கு போகிற வயரை பார்க்குறேன், பேட்டரிக்கு போகிற வயரும் கட் ஆகலை. சரி என்ன தான் கம்ப்ளைண்ட்டு, அதை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிக்கிருந்தேன். சரி பண்ணும்போது ஸ்பீக்கரை கழட்டி பார்த்தேன். உள்ளே எதுவும் லீடு எதுவும் கட் ஆகிருக்கான்னு பார்த்தேன், கட் ஆகலை. சரி பேட்ரி கிளாக்லேருந்து அந்த பேட்டரிலேருந்து போகிற அந்த கனெக்ஷனை செக் பண்ணி அதுவும் கட் ஆகலை. சரி எல்லாம் பார்த்துட்டு கடைசியாக சரி பேட்டரி ஏன் நான் செக் பண்ணலன்னா, பேட்டரி வந்து இப்போ தான் வந்து ஒரு மாதத்துல பேட்டரி சார்ஜ் இறங்கியிருக்குமா அப்படின்றதுனால பேட்டரி செக் பண்ணல. சரி எல்லாம் செக் பண்ணிட்டு சரி கடைசியாக பேட்டரியை பார்ப்போம் அப்படின்னு பேட்டரியை பார்த்தா பேட்டரியில் சார்ஜே இல்லை. 1.48 தான் இருந்துச்சு. ஐயையோ! நமக்கு வந்து 1.5க்கு மேலே வேணும். ஏன்னா அது 1.5 வோல்ட் பேட்டரி. சரி அப்புறம் என்ன செஞ்சேன், சரி 2 பேட்டரி மாற்றிட்டு போட்டு பார்த்தேன், பக்காவாக ஒர்க் ஆச்சு. பேட்டரி தான் பிரச்சனையாக இருந்திருக்கு. பேட்டரினால தான் வந்து சவுண்டு வந்து அப்படியே ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்புறம் 2 பேட்டரி மாற்றிட்டு அந்த கிளாக்குக்குள்ளே பேட்டரியும் வந்து அதுவும் அதே பேட்டரி, அதுலேயும் சார்ஜ் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. சரி அதையும் மாற்றிடுவோம் அப்படின்னு மாற்றிட்டு போட்டேன். இது எதுக்கு வீடியோவாக எடுத்தேன்னா, சப்போஸ் யாரும் இந்த மாதிரி ஒரு இது வாங்கி இதில் பாருங்கள், புது பேட்டரியில் பாருங்கள் 1.66 இருக்குது. 2 பேட்டரிலையுமே 1.66. அதில் வந்து பழைய பேட்டரியில் வந்து 1.48 தான் இருந்துச்சு. பேட்டரியை மாற்றினதுக்கப்புறம் இப்போ பக்காவாக ஒர்க் ஆகுது. அதனால் யாரும் இந்த மாதிரி கிளாக்கு வாங்கினீங்கன்னா அவசரப்பட்டு யாரும் வந்து தூக்கி வந்து போட்டுறாதீங்க, வேலை செய்யலைன்னு சொல்லி. நீங்கள் புதுசாக இருந்தாலும் பேட்டரி எதுவும் சிலது கம்ப்ளைண்ட் இருக்கும். அதனால் பேட்டரி செக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ரெக்ஸ்மன் டெக்னாலஜி சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள்.